ஹலோ மக்களே, 417வது வீட்டுக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லூஃபி வந்து அவங்க அண்ணனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கண்டி ஹெல்ப் வந்து ஹேங்காக் கிட்ட கேட்க வரான். ஏன்னா அவன் அந்த இடத்துக்கு போனோம்னா ஈஸி அந்த இடத்துக்குள்ள போயிடலாம். நேவி ஷிப் மூலியமா போலான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கான். ஆனா ஆல்ரெடி அவளுக்கு சிக்காயிருச்சு. அதை ஏதோ ஒரு நோய் வந்து அவளுக்கு தாக்கிருச்சு. ஸ்னேக் பிரின்சஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் சாக போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் எங்க காட்டுறாங்கன்னா நேவியோட கப்பலை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது வெளியே தான் நின்றுட்டு இருக்கு. பார்த்தா மோமங்க தான் நின்றுட்டு இருக்காரு. வேர்ல்டு கவர்மெண்ட் நீ எழுத்துக்கிட்டு இருக்கியா? எங்களோட ஒபே வந்து எங்களோட ஆட்டை நீ ஒபே பண்ண மாட்டியா? அப்ப நான் வாரலாடுங்கிற போஷன் உன்னை விட்டு தூக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் டைட்டில் உன்னை விட்டு போக போகுது. உன் டைட்டில் உன்னை விட்டு போயிருச்சுன்னா உன் கண்ட்ரிக்கு என்ன ஆகும் உனக்கு தெரியாமலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கா. மோமாங்கா 2 நாள் அவளுக்கு அவகாசம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள அவ சொல்லலைன்னா அவன் கப்ப எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். இங்க ஒரு பக்கம் நம்ம ஹேங்காக்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கும் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. ஸ்னேக் பிரின்சஸ்க்கு ஏதோ ஆயிருச்சாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரானி நியன் உள்ள வந்துகிட்டு இருக்கா. எல்லாரும் வெளியே இருங்க, நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி என்னாச்சுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்ச நேரம் வெளியேறுன்னு சொல்றா பாட்டி. சரின்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். என்னால மூச்சே விட முடியலன்னு சொல்றாவா. அவளோட ஹார்ட்டுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அது வேகமா துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றா டாக்டர். உனக்கு கிரானி நியன் பக்கத்துல வந்து பாக்குறா. உனக்கு டாக்டர் சொல்றா, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, இது வித்தியாசமா இருக்கு, அதனால என்னால மாத்திரை மருந்து கொடுக்க முடியலன்னு சொல்ற டாக்டர். அவங்களால சாப்பிட கூட முடியல, என்னாச்சுன்னே ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கா கிரானி நியோன். என்னால இங்க வெயிட் பண்ணவே முடியாது, நாளைக்கு காலையில வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லியிருப்பான். உடனே அதெல்லாம் பாட்டி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு காலையில அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அவளுக்கு சடனா நெஞ்சு வலிக்கு. இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றாவா. மார்னிங் லூ அப்படின்னு சொல்றா. கிராண்ட் நியன் சொல்ல சொல்ல அவளுக்கு நெஞ்சில வலிக்க ஆரம்பிக்கி. நான் ஒன்னும் கிண்டல் அடிக்கல, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றா பாட்டி. பார்த்தா பாட்டி எதையே கண்டுபிடிச்சிட்டா. நான் இது நடக்கும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. டே, இது ஒரு முரட்டுத்தனமான வைரஸ்டா, இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. கிராண்டி நியோன், என்னால பிரீத் பண்ணவே முடியல, நான் சாக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, அது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா பாட்டி. என்ன இதுடா இது முட்டாள்தனமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. முன்னால ஒரு எம்ப்ரஸ் இருந்தாங்க, அவங்க இந்த இல்னஸ்னால தான் செத்தாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றாங்க. அதுக்கு முந்தின உள்ளவங்களும் இதே மாதிரி தான் இறந்தாங்க. ஏன்னா 2 ஜெனரேஷன் முன்னாடி பாட்டி தான் வந்து எம்ப்ரஸா இருந்திருப்பா. ஆனா இப்ப அவ இல்ல. ஸ்னேக் பிரின்சஸ் மங்கி டி லூஃபி வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஃபேவர் கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. இப்போ இது பேசுற நேரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசுறத நீ கேட்க போறேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அக்காவே மூச்சு பேச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கா. இப்ப என்ன இதெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா எஞ்சி நின்றுட்டு இருக்காவா. ஆமா, அவன் பேசுறத நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு மாசம் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கா. பாட்டி கண்டுபிடிச்சிட்டா, இது அதே நோய் தான்டா. டே மங்கி டி லூஃபி, நீ இவ்வளவு லக்கியான ஆளான்னு சொல்லிட்டு பாட்டி பாக்குறா. இவ்வளவு நேரம் மூவ் பண்ண முடியாம இருந்தாங்க, சடனா வேற நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி பாக்குறா. லூஃபி, உனக்கு எது வேணுமான்னு சொல்லிட்டு ஹேங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏதோ நோயின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அது பரவாயில்லன்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு வாராவா. ஏன்னு பார்த்தா பாட்டி 2 சிஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் பீரியட் பைரட்ல இருக்காம்ல ஏசு, அவன் என்னோட அண்ணன் தான், அவனை கொல்ல போறாங்க, அதனால அவனை காப்பாத்த போறோம்னு சொல்றான். அவன் உன்ட பைரட் ஷிப் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால கூட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒயிட் பீரியட் பைரட் ஏசு உன்னோட பிரதரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். அவன் அந்த ஜெயில இருந்து காப்பாத்தணும், அதனால நீ கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நேவி ஷிப்ல போயே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் பிக் சிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோம்லடா, திரும்பி அந்த இடத்துக்கு கூட்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர் வந்து வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஹேங்காக்கும் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கா. உன்னை கல்லாதான் மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஆர்டர் பேச்சை கேட்டுட்டு நான் மத்த வாராடு கூட போகணுமான்னு சொல்லிட்டு ஹேங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. அக்கா சீக்கிரம் அவனை கொண்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். உனக்கு இவ போகணும்னு ஆசையா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு போகணும்னு ஆசையா இருந்தா நான் எங்கனாலும் கூட்டு போறேன்னு சொல்றாவா. என்னதுடா இது பதில்னு சொல்லிட்டு 3 பேரும் செதறிட்டாங்க. அப்பாடா எனக்கு இது போதும், எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடி நான் போகணும்னு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா லூஃபி சொன்னதுக்குள்ள அவ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் வந்து ஹெட் ஆபீஸ்க்கு போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்பனே இவளுக்கு வந்தது வந்து லவ் சிக்னஸ் சொல்றாங்க. இதாண்டா ஃபார்மர் எம்ப்ரஸ்க்கு வந்ததுன்னு சொல்றாவா. லவ் சிக்னஸ்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அவ காதல் வயப்பட்டுட்டான்னு சொல்றா பாட்டி. இது ஒரு சூறாவளி மாதிரி பறக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹேங்காக் லூஃபியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் மனசெல்லாம் வெடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் சொன்னா அதனால அவன் கூட எங்கனாலும் போன்னு சொல்லிட்டு இருக்க ஹேங்காக். நான் எது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஒன்னும் பண்ண, நீ லவ் தான் பண்ணிட்டேன்னு சொல்றா பாட்டி. இதுதான் அந்த மனசுல உள்ள வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பழைய எம்ப்ரஸும் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் வந்து காதல் வயப்பட்டாங்க. ஆனா அவங்களால அந்த இடத்த விட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. அதனால வந்து அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடவே செஞ்சுட்டாங்க. ஆனா உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தனா உன்னோட டிசிஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சரி, நீங்க இருந்து வேர்ல்டு கவர்மெண்ட் போனீங்கன்னா உன்னோட டைட்டில நீ தக்க வச்சு வைக்கலாம், அது மாதிரி லூஃபிக்கும் நீ ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி நீ லூஃபியை காப்பாத்தினாலும் நம்ம ஊரும் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். அவனும் அண்ணனை காப்பாத்த போய்கிட்டு இருக்கான், அது பெரிய பிரிசனுக்குலாம் போறான்னு சொல்லிட்டு பாட்டியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா மோமோங்காக்கு வந்து ஒரு கால் வருது. இது ஹேங்காக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் வந்து ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ண போறேன், அதனால நாளைக்கு வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கண்டிஷன் சொல்லிட்டு மோமோகா கேட்கறான். உன்னோட கண்டிஷன் சொல்ல போறேன், ஆனா நீ ஏத்துக்கலனா நான் இதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி, உங்க கண்டிஷனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றான். என்ன சொன்னே தெரியல. திரும்பி கட் பண்ணி எங்கன்னு கட்டுறாங்கன்னா உள்ளதான் காட்டுறாங்க. லூஃபியோ ஒரு பாம்பு
பாம்பு மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கான். அவங்க நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப போறாங்களே அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆமா ஏதோ பிளான் வந்து சேஞ்ச் ஆயிருச்சான். அவங்க வந்து நேவி ஷிப்பும் சேர்ந்து இவங்க கூட தான் போக போதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அலஃபண்டா மாறிட்டா ஸ்வீட் பாட்டா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி, நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். ஒரு நாள் ஒன்ல ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரேன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா என்னோட ஷிப்ல வந்து சாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு குக் இருக்கான், வேற லெவலா சமைப்பான், அவனெல்லாம் இங்க கூட்டு வரேன்னு சொல்றான் லூஃபி. ஒருத்தன் ஸ்கெலிட்டன் இருக்கான், அவன் பாட்டுலாம் படிப்பான், அவன் பேரு ப்ரூக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா குரூல இருக்க எல்லாத்தையும் பத்தி ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நாமி ராபின் சோப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. டேய் எம்ப்ரஸ் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா போ ஹேங்காக் வந்துகிட்டு இருக்கான். என் வழியில எது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பூனை இருக்கு, அதெல்லாம் மீச்சு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா வேற லெவலா வந்துகிட்டு இருக்கா. சரி எல்லாம் ஓகே தானே கிளம்பலாமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அவளும் ஒரு பாம்பத்துல ஏறி வரா. சரி நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி அப்படிலாம் கூப்பிடாது, அவங்க வந்து ஸ்னேக் லேடி கிடையாது, ஸ்னேக் பிரின்சஸ் சொல்றா மார்கரிட்டா. என்ன ஹேங்காக்னே சொல்லுன்னு சொல்றாவா. ஹேமேக்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹேங்காக்னு சொல்றாவா. நம்மளோட பொண்ணு வந்து ஒருத்தன் லவ் பண்றா, இது உண்மையிலே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி என்னடா நினைச்சு கிராண்டி நியோனுக்குன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கேட்கறா. வாயை மூட்டுன்னு சொல்லிட்டு பாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா ஷிப் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்க ட்ரிப்புக்கு உண்மையில நீங்க என்ஜாய் பண்ணி போங்கன்னு சொல்றாங்க. லூஃபியோ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நல்லபடியா வழி அனுப்பிச்சு வைக்கிறோம், நீ நல்லபடியா போயிட்டு வா லூஃபின்னு சொல்லிட்டு எல்லாரும் டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்கரெட்டாலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. லூஃபியை பத்தி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கறா. இவன் பண்ணது எல்லாமே சிரிப்பா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லூஃபி மாதிரி ஒரு ஆள் அவங்க பார்த்ததே கிடையாது, அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா மார்கரெட்டா. லூஃபி நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பாப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். ஒன்னே ஒருத்தி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் வந்து நேவி ஷிப்ல போறது ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா லூஃபி எப்படி கூட்டு போவான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அது எனக்கு எப்படி கூட்டு போறான்னு தெரியல, அவனுக்கே 300 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு, சபோடியில வேற ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இருக்கான், இவனை கூட்டு போறது ஒரு பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கா பாட்டி. அப்படின்னா கார்கோ பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ கவலைப்பட, ஸ்னேக் பிரின்சஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, அவ அழகா கூட்டு போயிடுவான்னு சொல்றா கிரானி நியோன். அதுக்கப்புறம் வந்து மோமாங்கோ தான் கட்டுறாங்க. அங்கேயும் ஒரு சீ பிரச்சனை கொண்டு வச்சிருந்தோம்ல, அதை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சமைச்சு சாப்பிடுறான். போவா ஹாங்காக் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மோமோங்கோ சொல்றான். டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல்ல ஒரு கண்டிஷன் வச்சேன், அது உனக்கு தெரியும்லான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆல்ரெடி மேனேஜ் பண்ணிட்டேன், சுப்ரியர்ட்ட வந்து நான் அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன் இம்பல் டவுனுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீனும் உன் பாம்பு மட்டும் தான் உள்ள அலோடு, மிச்சபடி எந்த பைரட்ஸிங் அலோடு கிடையாது தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான் மோமோங்கா. ஏன்னா நம்மள்ட்ட டைம் இல்ல, சீக்கிரம் போறதுக்கு என் வண்டியில ஏறிக்கலாம்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தெரியும் சொல்றாவா. பிக் சிஸ்டர் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து அந்த கப்பல்ல இருந்து இந்த கப்பல்ல ஏறுதாங்க. நல்லா இருடா லூஃபின்னு சொல்லிட்டு கத்த போறாங்க, ஆனா வாயை மூடிட்டாங்க. இந்த நாட்டை உங்க கையில விட்டுட்டு போறேன், நீங்க நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹேங்காக்கு கிளம்புறா. லூஃபி எங்க இருக்கானே தெரியல. அப்பாடா என்னோட டியூட்டி நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். லூஃபி எங்க இருக்கானே தெரியல, அவ பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. ஆமா நீ என்ன மைண்டை சேஞ்ச் பண்ணிட்ட, இப்ப நீ சேஞ்ச் பண்ண மாட்டேன் நினைச்சேன்னு சொல்றான் மோமாங்கா. சடனா என்னடா வயிற்றுல இருந்து சாப்பாடு சத்தம் கேக்குது, உனக்கு என்ன பசிக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். லூஃபின்னு சொல்லிட்டு இருக்காவா, எனக்கு வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவ உடம்புக்குள்ளதான் அவன் இருக்கவே செய்தான். நீ எது மாட்டிக்கிட்டுனா பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிடுவோம், அதனால கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். அவா சரின்னு சொல்றான். அவனும் நீ காலுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் மேலவான்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா அவன் கொஞ்சம் மேல ஏறி வரான். உனக்கு எது ஃபீவர் ஆயிட்டா, அவன் மூஞ்சில வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா காலுக்குள்ளதான் கெட்டி நின்றுகிட்டு இருக்கான். என் குரூமெட்ல எல்லாருமே ஸ்டோனா இருக்காங்க, அவங்கள நார்மலா மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஆம்பளை குரல் கேட்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். மோமாங்கா எனக்கு ஆல்ரெடி கோல்டா இருக்கு, அதனால தான் நான் ஆம்பளை மாதிரி தும்முன்னு சொல்றா. என்னை மன்னிச்சிரு, உன்னோட முடிய மூக்குல படுதான் எனக்கு தும்மல் வருதுன்னு சொல்றான் லூஃபி உள்ள இருந்து. ஏதோ ஒன்று நடக்க, அது மட்டும் எனக்கு தெரியும் சொல்றான் மோமாங்கா. என்ன நடந்துச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த, ஆனா இப்ப நீ வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவா என் மனசு எல்லாமே வந்து பியூரா தான் இருக்கு, வேணா வந்து உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னை வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் வேணா அலோ பண்ணட்டுமா, நீ ஓகே பண்றியா வேணா என்ன செக் பண்றியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் அவனை நம்புறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் மோமாங்கா. என் குரூ மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டினா அவங்க இந்த ஷிப்பை ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஓட்ட முடியாது, இப்படி கல்லாய் தான் நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். வேக்கப்னு சொல்றா. வேக்கப்னு சொன்னோன்னு எல்லாரும் முழிச்சு வந்துட்டாங்க. ஹேங்காக்னு சாயிரானுங்க அவனுக்கு. டே முட்டாளே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெரைன் போர்ட்டுக்கு போறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி வந்து இம்பல் டவுனுக்கு போறான்னு சொல்லிட்டு வண்டி போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிளீட் அட்மிரல்ட்ட வந்து ஒரு மெரைன்காரன் வந்து தகவலை சொல்ல வந்திருக்கான். பைரட் எம்ப்ரஸ் போஹாங்க வந்து கடைசியா வரப்போறன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். என்னதான் ஓகே சொல்லிட்டாலும் அவளை நம்பலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு தான். சரி இது ஓகே தான் சொல்றாங்க. 6 வாரலாடு ஒத்துக்கிட்டாங்க, இது போதும் சொல்றான் அவன். பார்த்தல கூமா, மீஹாக்கு, டான்கியோட்டோ டொஃப்ளமிங்கம், கெக்கோ, மொரியோ அப்படின்னு சொல்லிட்டு போவா ஹேங்காக்கு, மார்ஷல் டி டீச்னு சொல்றாங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 7வது ஒருத்தர் இருந்தான், அவன் ரொம்ப பர்சனலா அவனை தூக்கி நம்ம ஜெயில அடைச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாரலாடு பொசிஷன் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான் 7வது உள்ளவன்.
அதனால தான் அவனுக்கு ஜெயில போட்டாங்கன்னு சொல்றாங்க. அவன் தான் கோஆபரேட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி கோஆபரேட் பண்ணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீம்பே நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான் செங்கக்கு. ஃபீட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். கிசர் வந்து சபோடியால வந்து 500 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்களாம். இம்பல் டவுன்ல அடைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒயிட் பேர்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி கத்துறாங்க ஒரு பக்கம். இந்த அட்மிரல்ஸ் இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்ப் எங்கடா பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. வைஸ் அட்மிரல் கார்ப் தான் அவங்க இம்பல் டவுனுக்கு இப்பதான் போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு அங்க போறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் செங்கக்கு. சார் ஒயிட் பேர்டு ஷிப் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு சொல்றாங்க. சரிடா கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே மூவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சார் ஒயிட் பேர்டோட கப்பல் மோபி டிக்கை வந்து 23 ஷிப் அதை நேவி ஷிப் சுத்தி வளைச்சிருந்தாங்க. ஆனா சடனா கான்டாக்டே இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஷிப் வரத மாதிரி சொல்றாங்க. சார் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. நம்ம இனிமேல் கார்ட் பண்ணலாமா வேண்டாமா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செங்கக்கோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம கார்டை வந்து கண்டுபிடிச்சாங்கடா, அப்ப நம்ம இதை ரியலைஸே பண்ணல, நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு செங்குக்கு கத்துறான். டே இம்பல் டவுனை கூட பிரேக் அவுட் பண்ண பாப்பானடா, அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் என்ன கட் பண்ணி நம்ம கார்ப்பை தான் கட்டுறாங்க. வைஸ் அட்மிரல் கார்ப் வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து போங்க சார் சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் அவன் ஏசி இருக்க இடத்துக்கு தான் வராரு வைஸ் அட்மிரல் கார்ப். உன்னை இப்படி பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஏசுன்னு சொல்லிட்டு கார்ப் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. உயிரோட தான் இருக்கே ஏசுன்னு சொல்றாரு அவரு. அவன் அப்படி கண்ணை முடிச்சு பாக்குறான். அதோட இப்ப முடியுது. அதுக்கு அடுத்து எப்படி சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.